ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவுமே பெர்ஃபெக்டான கேக் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்ட்லான 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டாண்ட் மிக்சர் தான். இதில் எத்தனை கேஜி வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியுங்கிறதையும் தென் வந்து நம்ம இதை வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் மிக்சரை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம அதை ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. இந்த பட்டனை இது மாதிரி நம்ம கீழ்ப்பக்கமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒசத்தினோன்னா அது ஓப்பன் ஆகி வந்துடும். இதில் வந்து நம்ம பவுல் வைக்கலாம். இதுவுமே நம்ம அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணணும். அதில் ஏரோ மேக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த சைடில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி விஸ்கை வந்து கனெக்ட் பண்ணணும். இது கூடவே மாவு பிசைகிறதுக்கான விஸ்குமே கொடுப்பாங்க. நம்ம கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத நான் இதில் காண்பிக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுத்தோன்னா அது வந்து லாக் ஆகிடும். தென் இந்த பட்டனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போல் கீழ்ப்பக்கமாக தாத்துட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலே லைட் எரியும். இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். அந்த பட்டனை வந்து கீழ்ப்பக்கமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பவுலை எடுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 1.5 கேஜிக்கான கேக் பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணி காண்பிக்கிறேன். 1 கேஜி 7 இன்ச்சு டின்லையும் 1/2 கேஜி 6 இன்ச்சு டின்லையுமா அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து மேக்ஸிமம் 3 கேஜிக்கான கேக் பேட்டர் ரெடி பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் இதில் 5 எக்கு சேர்த்துருக்கேன். 1.5 கேஜிக்கு தான் 5 எக்கு. அது கூடவே சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரையை நம்ம டைரெக்டாக இதிலேயே சேர்த்துடலாம். நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறப்போ எக்கு ஃபஸ்ட்டு பீட் பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. நம்ம எக்கு கூட சர்க்கரையும் பொடிச்சு சேர்த்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸும் சேர்த்து அப்படியே நம்ம பீட் பண்ண வைக்கலாம். இதை 1.5 கேஜிக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையே நான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். இதில் எப்படி செய்யணுங்கிறத மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பவுலை வச்சுட்டு தான் விஸ்கை கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே நம்ம விஸ்கை வைக்க முடியாது. வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடு போட்டு நம்ம பீட் பண்ணலாம். நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸுலேயே இது வந்து சூப்பராக வந்து பீட்டாக கிடைக்கும். இப்போது நான் 1.5 கேஜிக்கான அளவுகள் தான் இதில் எடுத்திருக்கேன். 5 எக்கு, பொடிச்ச சர்க்கரை, வெனிலா எசன்ஸ். இதே போல் நீங்கள் 10 எக்கு வரைக்கும், அதாவது 3 கேஜிக்குன்னா 10 எக்கு தேவைப்படும். அதையுமே நம்ம இதில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். 3 கேஜிக்கு 10 எக்கு தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து 3 கேஜி ஒன்றா செய்தாலோ இல்லை 2 கேஜி ப்ளஸ் 1 கேஜி அந்த மாதிரி செய்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கேஜி ப்ளஸ் 1 கேஜி ப்ளஸ் 1 கேஜி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 10 எக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். 10 எக் யூஸ் பண்ணி 3 கேஜிக்கான பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் 1/2 கேஜி டின்னில் நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாக வராது. 1/2 கேஜிக்கு 2 எக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். எக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் 1 கேஜியை ஒன்றா நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 எக்கு போதும். அதுவே 1 கேஜியை 2 டின்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா 4 எக்கு தேவைப்படும். நம்ம பீட் பண்ண வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி இதை நம்ம பார்க்குறப்போ பாருங்கள், நம்ம இது போல் ஸ்பேச்சுலால் பேட்டரை தூக்கி பார்க்குறப்போ அப்படியே ஃப்ளோவிங்காக வராது. அப்படி ஸ்லோவாக விட்டு விட்டு தான் வருது பாருங்கள். தென் இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வரும் பாருங்கள் பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு பீட் ஆகணும். இந்த அளவுக்கு பீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கேக் வந்து கரெக்டாக வந்து பேக்காகி கிடைக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடு, அதாவது நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஸ்டாண்ட் மிக்சரை ஓட விட்டுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ நான் 1.5 கேஜிங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது போல் நம்ம எந்த அளவுக்கு பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கணும். ஓட விட்டு தான் சேர்த்துக்கணும்.
ஸ்பீடாக ஓடிட்டுருக்கப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கக்கூடாது. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை ஓட விட்டுக்கோங்க. தென் இதிலையே வந்து நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இது போல் டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். இடையிடையாக தேவையான அளவுக்கு மில்க் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்து அதையுமே இடையிடையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்கு பீட் ஆன உடனேயே ஆயில் சேர்த்து 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் கையால் கூட ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டாண்ட் மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறப்போ இது வந்து பவுல் வந்து இப்படி ஆழமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளாடி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டுக்கணும். ஃப்ளாரெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 தடவை சுற்றி வந்த உடனேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பவுலை வச்சுட்டு விஸ்கை வந்து வைக்கணும். நம்ம எடுக்கிற டைமில் விஸ்கை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பவுலில் எடுத்தோன்னா வராது, அது வந்து தட்டிகிட்டு இருக்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் டேர்ன் பண்ணி எடுக்கிறப்போ அது ஓப்பன் ஆகி வந்துடும். இதை வந்து நம்ம இது போல் வெளியே எடுத்ததுக்கப்புறமா தான் பவுலை எடுக்கணும். பவுலை எடுக்கிறதுமே அப்படி தான் லாக்கோட ஆப்போசிட் சைடாக டர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பவுலுமே ஈஸியாக வெளியே வந்துடும். இது வெளியே எடுத்ததுக்கப்புறமாவும் லைட்டாக வந்து இதை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. சைடில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டு ஜஸ்ட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து 1/2 kgக்கு 300 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் 6 இன்ச் டின்னில். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 1 kg ப்ளூபெர்ரி கேக்கு. அதுக்கு வந்து கேக் ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக வயலட் கலர் சேர்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வயலட் கலர் வந்து இந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் டின்னில் வந்து சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு 1/2 kg பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டு. இது வந்து 1 kg ப்ளூபெர்ரி கேக்குக்கான பேட்டரி தான். நம்ம இது போல் கலர் ஆட் பண்ணணுமா அப்படின்னா மஸ்ட் கிடையாது. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்தா போதும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் கூட பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து ஹேண்ட் பீட்டரே போதும். இப்போது ஓரளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய பல்காக ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நமக்கு ஸ்டாண்ட் மிக்சர் தேவைப்படும். இது வந்து ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இல்லை எப்போச்சும் ரேண்டமாக தான் ஆர்டர் வருது அப்படின்னா ஹேண்ட் பீட்டரே போதும். ஒரே பேட்டரில் வேறு வேறு ஃப்ளேவரில் எப்படி செய்கிறது, இல்லை பல்காக பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம 1 kg + 1/2 kg டிவைட் பண்ணி கேக் பேட்டர் வைக்கிறப்போ நமக்கு ப்ராப்பரான ஹீட் வந்து, ஏன்னா அது 1/2 kg முன்னாடியே பேக் ஆகும். நம்ம அதை எடுக்கிறப்போ இது பேக் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ஹீட் வந்து ப்ராப்பராக வராதுங்கிறதுனால நமக்கு டாப்பில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கின் லேயர் மட்டும்தான் கேக் நல்லா பேக் ஆகும். நம்ம இது போல் ஸ்கின் லேயர் எடுக்கிற டைமில் டாப்பில் மட்டும்தான் லைட்டாக ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இது போல் இப்போ நான் எடுத்து காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கையாலேயே நம்ம வந்து இதை எடுக்கலாம். இந்த மாதிரி கேக் ஸ்பாஞ்சை வந்து நம்ம 1 டே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுக்கிற டைமில் சுத்தமாக நமக்கு நைஃபால் எடுக்க முடியாது. அந்த டைம்லேயே நம்ம இது போல் கையாலேயே எடுக்கலாம். நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணாலும் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணாலும் கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள், எல்லாமே சேமாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக. இதுக்கு நம்ம ஓவர் பீட் ஆகாமல் கேக் பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பெர்ஃபெக்டாக வந்து கேக் ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஸ்டாண்ட் மிக்சரில் பெர்ஃபெக்டாக இந்த மாதிரி கேக் எப்படி செய்யணுங்கிறது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்து வேறு வீடியோஸில் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.